ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பாட்டுக்கு யூடியூப்பில் எதனா ரெசிபி வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஷேர் பண்ணி விட்ருவாங்களா, நீ இந்த மாதிரி பண்ணி கொடு, எனக்கு இந்த டிஷ் பண்ணி கொடு, நீ ஏன் இந்த மாதிரி செய்ய மாட்டேற அப்படின்னு வேறு கேள்வி வர கேட்பாங்க. நமக்கு வர்றது தானே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய முறை ஸ்கிப் பண்ணிவிடுவேன். இந்த முட்டை ரெசிபியும் அப்படி தான் பார்த்துட்டு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, இதையாவது பண்ணி கொடு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இதில் உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் தான். சரி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்துலேயே அதுக்கேற்ற மாதிரி ஒரு குழம்பு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லா கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு பண்ணியிருக்கேன். அப்புறம் சுட சுட சோறு. இது பாருங்களேன், எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நானும் சரி ஓகே, பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டுலாம் ஃபைனல் அவுட்புட் எப்படி வரும்னு பார்த்தா அது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, ஆனால் டேஸ்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை. இது ஒரு ஆந்திரா ரெசிபி. இது ஒருவேளை அவங்களுக்குலாம் பிடிக்கலாம், நமக்கு இது சுத்தமாக செட் ஆகாது. அந்த மாதிரி தான் இருக்குது சொல்லிவிட்டு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் எதனா ரெசிபி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.